இறைவனுக்கே அஸ்ஸலாமு அலைக்கும். பயந்தவங்கூலியா வடிவேல் இருந்தா கூட ரவுடிய கிட்ட அப்படியே கலாட்டா பண்ணிட்டு நானும் ரவுடி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜீப்ல ஏறி போலீஸ் ஸ்டேஷன் போவார் இல்லையா? அந்த மாதிரி தான் இங்க நிறைய பேர் வேலைக்கு போறாங்க. நானும் ஒரு வேலைக்கு போறேன்ப்பா அப்படிங்கறத காட்டிக்கிறதுக்காக. எவ்வளவு ஐடி எம்ப்ளாய்ஸ் நம்ம பாக்குறோம், எவ்வளவோ இன்ஜினியர்ஸ் பிடிக்காத வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பிழைப்புக்காக வேலை பாக்குறவங்க தான் இங்க நிறைய பேர் இருக்காங்க. அடையாளத்துக்காக என்னுடைய அடையாளமே இதுதான் அப்படின்னு ஆர்வத்தோட வேலை பார்க்குறவங்க தான் வாழ்க்கையில வந்து ஷைன் பண்றதை நம்மளால பார்க்க முடியும். என்னதான் நான் நல்லா வேலை செஞ்சாலும், நான் நேர்மையா இங்க நடந்துக்கிட்டாலும், என்னுடைய கடமையை தவறாம நான் செஞ்சாலும் இந்த கம்பெனியோ இந்த கம்பெனி மேனேஜ்மெண்ட்டோ என்னை அப்ரிஷியேட் பண்ண போறதே இல்லை. அப்புறம் எதுக்கு நான் செய்யணும் அப்படிங்கிற அந்த கேள்வினாலதான் நிறைய பேர் அந்த வேலையை வந்து உணர்ந்து செய்யாம ஏனோ தானோன்னு செய்யறாங்க. அப்படி யோசிக்காதீங்க. நீங்க நேர்த்தியா வேலை செய்யறது, உங்களுடைய கடமையை நீங்க சரியா செய்யறது, நேர்மையா நீங்க நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அதற்கான பலனை இறைவன் கண்டிப்பா உங்களுக்கு கொடுப்பான். அந்த நம்பிக்கையோட வேலை செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.